அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிசம்பர் 13. உங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய பிரபாகருடைய பிறந்த நாள். இன்னைக்கு தம்பி இங்க வந்திருக்க வேண்டியது. அவர் தான் இன்னைக்கு அன்னதானம் வழங்கி இருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஃப்ளைட்ஸோட நிலைமை என்னன்னு. காலையில 4 மணிலேருந்து ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்காரு பாம்பேல. ஒரு ஃப்ளைட் கூட பாம்பேல இருந்து இது வரைக்கும் கிளம்பல. அந்த ஃப்ளைட்டு டிலேவால தான் இப்போ இந்த நேரத்தில் தம்பியால் வர முடியல. வேற எந்த ரீசனும் இல்லை. எனி டைம் இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகினோடனே எனக்கு மெசேஜ் வந்துடும். ஈவினிங்குக்குள்ளே கட்டாயம் தம்பி வந்துடுவாருங்க. ஆனாலும் சாப்பாடு போடுறது டிலே ஆகக்கூடாது. அந்த வகையில் நம்ம எப்பயுமே ஆன் டைம் 12 மணிக்கு சாப்பாடு போடுறது, தலைவருக்கு பூஜை பண்ணி அது நம்ம வழங்க வந்திருக்கிறோம். ஸோ விஜய் பிரபாகருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு கழகத்தின் சார்பாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், எஸ்பெஷலி இளைஞரணி துணை செயலாளர்கள், மகளிர் எல்லாருமே வந்திருக்காங்க தம்பிக்கு விஷ் பண்ணுறதுக்கு. அதனால் அனைவருக்குமே, பத்திரிகை நண்பர்களுக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை இப்போ நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ஈவினிங்குள்ளே வந்துடுவாருங்க. வந்தால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எதுவும் கேட்குன்னா கேளுங்க. ஆமாங்க, நாங்கள் உரிய நேரத்தில் அதை அறிவிப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் கேப்டனுடைய குரு பூஜை 28ஆம் தேதி. அதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து நம்ம நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் எல்லாம் வர இருக்காங்க. ஸோ அதற்கான ஆயத்த பணிகளை இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே நான் சொன்னது போல் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை மிக சிறப்பாக 3 கட்டமாக முடிச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை போட்டு BL2 ஃபார்ம் முடிச்சு தேமுதிக தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஜனவரி 9 கடலூரிலே நடக்கின்ற மாநாடுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை கழக நிர்வாகிகள், அணிகள் அத்தனை பேருமே இன்னைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாநாடு இப்போ எங்களுடைய அடுத்த இலக்கு. நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சொன்னது போல் மாநாடில் நல்ல ஒரு அறிவிப்பு நிச்சயமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பொங்கல் முடித்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழ்நாட்டின் அரசியலுக்குமே நிச்சயமாக நல்லதொரு வழி பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கட்டும், திமுகவோட இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், தொடர்ந்து அடுத்த பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு காங்கிரஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் என்ன தனியா இருக்கோமா, இல்லை நம்ம எந்த கூட்டணியில சேர்வதற்கான இடம் பார்த்துட்டு இருக்கோம், எந்த இடத்துல அலுவலகங்கள் இருக்குங்கிறத நம்ம சொந்த ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணியில எந்த தேமுதிகவுக்கு நல்லது அப்படின்னு இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் கழக மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களோட நாங்கள் டெய்லி டச்சில் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள், இன்னைக்கு கூட ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால் எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அவங்க எல்லாரும் பேசுகிறாங்கன்னு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் நான் சொல்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இருந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளும் மத்தியில் இருக்கும் கட்சிகளும் தோழமை கட்சிகள் தான். அந்த வகையில் எல்லாருமே இன்னைக்கு தோழமையோட அந்த நட்புணர்வோடு எல்லாருமே பேசுகிறாங்க, பழகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டணி பேச்சை பற்றியோ யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியோ இதுவரைக்கும் தேமுதிக இன்னும் வரைக்கும் நாங்கள் அதை முடிவு எடுக்கலை. உரிய நேரத்தில் நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதாங்க, நீங்க அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்றாங்க. நான் தான் ஒரே லைன்ல சொல்லிட்டேன். எல்லா கட்சியும் எங்களோட தோழமை கட்சிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் கூட நாங்க அண்ணன் AK மூர்த்தியோட சன்னோட ரிசப்ஷனுக்கு போறோம். அது வேற, அவங்க எல்லாரும் இன்விடேஷன் கொடுத்தாங்க, நாங்க போறோம். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடுல மத்திய அரசுல எல்லாருமே தோழமை கட்சிகள். ஆனா நீங்க சொல்ற அந்த கூட்டணி என்ற அந்த தருணம் இன்னும் தேமுதிகவுக்கு நாங்க டைம் எடுத்திருக்கோம். அது மாநாடுக்குள்ள நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும். அதனால தான் நான் சொல்றேன், அந்த டைம்ல உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். சரிங்களா? ஆமாங்க, நாங்களும் ஏற்கனவே எல்லாமே நாங்க அமைச்சு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள்,
அது மட்டும் இல்லாமல் எங்க கழக நிர்வாகிகள் எல்லாருமே களத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு நேத்துல ஆல்ரெடி ஒரு 1 இயரா இந்த பணி நாங்க பண்றோம். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற 68,000 பூத்துலயும் நம்மளால பூத் கமிட்டி அமைக்க முடிஞ்சிருக்கு. BL2 இன்னைக்கு வந்து எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுவே நாங்க தேர்தலுக்கு ரெடியா இருக்கும் என்பதற்கான உதாரணம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். யாருடன் கூட்டணி, எத்தனை சீட்டு, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், இது மட்டும்தான் உங்களுக்கு நாங்க சொல்லணும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஒரு ஜனவரி 9 வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனவே தலைமைக்கு வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னோட தலைமை கழகத்தின் சார்பா நன்றி சொல்றோம். தேமுதிக வந்து எத்தனை இலக்கத்துல போடுவாங்க? ஒற்றை இலக்கமா இல்ல இரட்டை இலக்கத்துல போடுவோமா இல்ல 3 இலக்கங்கள்ல போடுவோமா? எத்தனை இலக்கத்துல வந்து தேமுதிக வந்து தொகுதியில போட்டியிட நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களோட டார்கெட் என்ன மேடம்? ஏன் டார்கெட்டா? இலக்கு எத்தனை தொகுதியில தேமுதிக போட்டியிடணும்? 234 தான் எங்க டார்கெட்டு. சரிங்களா? எங்க டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க அதை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதனால பொறுத்துருங்க. கூட்டணிங்கிறப்போ எத்தனை இலக்கத்துல போட்டிடுவோம்? நம்ம எத்தனை இலக்கத்துல வந்து நாங்க பாக்குறீங்க? எல்லாத்தையுமே இன்னைக்கே சொல்றதாண்டு எல்லாத்தையுமே நான் அறிவிச்சலாமே. ஒற்றை இலக்கத்துல போட்டிடுவோம். நான் தான் சொன்னேன் 234 இலக்கு. உங்க அத்தனை டவுட்டும் மொத்தமா இன்னைக்கே கேட்டீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்காது. பொறுத்திருங்கள். இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்க. ஏன்னா நாங்க வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கோம். கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டான அறிவிப்பா இருக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கும். ஸோ எத்தனை இலக்குன்றதுலாம் ஒன்றும் இல்லை. 234 இலக்கு தான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அபிஷியலா இன்னும் தொடங்கல. எல்லாரும் தோழமை கட்சிகள் தான். அதனால எங்க அம்மாவுடைய மரணத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. பிரதமர்ல இருந்து வாழ்த்து சொன்னதுல இருந்து இன்னைக்கு தமிழக முதல்வர், எதிர்கட்சி தலைவர், அனைத்து பேருமே அதுல வந்தாங்க. அப்ப நம்ம அதை வச்சு கூட்டணின்றது சொல்ல முடியாது. அதனால இன்னும் அந்த கூட்டணி என்ற வார்த்தையை தவிர மீது எல்லாரும் எங்க தோழமை கட்சிகள் தான். அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்க டவுட்டை வந்து நாங்க 9th அப்புறம் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே? எதுங்க? தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதனா பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது இல்ல, அவங்க கட்சியில போய் அவங்க பேசுனாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதை பத்தி எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இது வரைக்கும் அபிஷியலா கூட்டணி பத்தி இன்னும் நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கலை. ஆனா எல்லா கட்சியும் எங்களுக்கு நட்பு தான், தோழமை தான். ஆனா உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்க தெளிவாக பதில் சொல்லுவோம். ஓகே? நன்றி. எல்லா பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் புதுசா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஸோ எந்த அளவு நான் தெளிவா எல்லா பிரச்சனையும் எல்லா மீட்லையும் சொல்லி இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு சாட்சி. அதனால நான் என்ன சொல்றேன்ப்பா, அவங்க செயற்குழு பொதுக்குழுல அவங்க அப்படிதான் டிசிஷன் எடுப்பாங்க, யாரா இருந்தாலும். அதனால அவங்க செயற்குழு பொதுக்குழு, அது அவங்க முடிவு. நாங்க என்ன சொல்றோம், தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். வந்ததற்கு நன்றி. எல்லாரும் சாப்பிட்டு போனோம். சந்தோஷம்.